வணக்கம். ரொம்ப பரபரப்பாக மிகவும் பிரபலமாக பேசப்பட்டு ஆளப்போறான் தமிழ அப்படின்ட்டு அந்த பாடலெல்லாம் இசைக்கப்பட்டு துவக்கி வைக்கப்பட்டது நம்முடைய தமிழ்நாடு அரசின், தமிழ்நாடு முதல்வரின் சிங்கப்பெண் படை அப்படிங்கிற அந்த திட்டம். எல்லாரும் கைதட்டி கொண்டாடினாங்க. அப்புறம் அங்கே வந்திருந்த அந்த பெண் காவல் துறையை சார்ந்தவர்கள், பெண் போலீஸ்காரர்கள் எல்லாரும் சியர் கேர்ள்ஸ் மாதிரி கைதட்டி 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 அந்த பாட்டுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக அப்படின்ட்டு ட்ரோன் மூலமாக இந்த திட்டத்தில் கண்காணிப்பு செய்யப்படும் அப்படின்னெல்லாம் முதல்வர் மிகவும் அற்புதமாக பேசினார் அப்படிங்கிறத மறுக்க முடியாது. அதை தவிர அவர் ஒரு கண்டுபிடிச்சார். என்னன்னா, முதல்வர் ஆவதற்கு முன்பு அவர் பரப்புரையில் திரும்ப திரும்ப சொன்னது, சிஎம் சார், ஸ்டாலின் சார், பெண்கள் பாதுகாப்பு இப்படி இருக்கே, உங்களுக்கு அதை பத்தி அக்கறையே இல்லையா? நீங்கள் அவர்களுக்காக எதுவும் செய்ய மாட்டீர்களா? உங்களுக்கு ஒண்ணுன்னா நீங்க உடனே டெல்லிக்கு படையெடுக்கிறீங்க, ஆனா தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு இஷ்யூன்னா நீங்க அதை செய்ய மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு ரொம்ப அக்கறையா சிஎம் சார், ஸ்டாலின் சார்னு கேட்டுட்டே இருந்தார். அப்புறம் இந்த சிங்கப்பெண் திட்டம் அப்படின்னு ஒன்று சொல்லி மே 4 முதல்வராக பொறுப்பேற்று கொண்டார். அப்புறம் காத்திருந்தாங்க மக்கள், இது இன்னைக்கு திறந்துடும், இன்னைக்கு துவக்கி வைப்பாங்க அப்படின்னு. மே 27 வந்தது. முதல்ல அதற்காக முதல் நாள்ல இருந்தே அந்த நேரு உள் விளையாட்டரங்கம் தயார் செய்யப்பட்டது. பாதி ஏற்பாடுகள் முடிந்து விட்டன. நள்ளிரவுக்கு மேலாக அந்த வேலைகள்லாம் அப்படியே நிறுத்தப்பட்டது. காரணம், மறுநாள் முதல்வர் அவர்கள் டெல்லிக்கு போகணும், பிரதமரை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக. டெல்லிக்கு போகணும், பிரதமரை சந்திக்கணுங்கிறது 26 மிட் நைட்டுக்கு அப்புறமா தகவல் வந்திருக்கும். மிட் நைட்டுக்கு அப்புறம் தான் பிரதமர் மோடி அவர்கள் நாளைக்கு யாரெல்லாம் வராங்க என்ன பார்க்க, அந்த லிஸ்ட்டை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அதுல கூடுதலாக தமிழ்நாட்டின் முதல்வர் விஜய் அப்படின்னு பேரை சேர்த்தாங்களா? இதெல்லாம் ஏற்கனவே முடிவான விஷயங்கள் தானே. அப்போ அன்னைக்கு 27 முதல்வர் தமிழ்நாட்டில் இல்லை, அதனால் அன்றைக்கு அந்த விழாவை நடத்த முடியாதுன்னு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா அப்படி ஒரு வீணான செலவை செய்திருக்க வேண்டாம்ல. அது நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் முக்கால்வாசி வேலை முடிஞ்சாச்சு, அதை அப்படியே விட்டாச்சு. சரி, 27 வேண்டாம், 29 பண்ணிடலாமே அப்படின்ட்டு முதல்வருடைய ஓஎஸ்டியாக நியமிக்கப்பட்ட, அப்புறம் அதை கேன்சல் செய்யப்பட்ட அந்த ஜோதிடர் நாள் குறிச்சு கொடுத்துருக்கார். பட் பாருங்களேன், கடைசியில் அன்னைக்கு முகூர்த்த நாளா வேற போயிடுச்சு. அதனால என்னாச்சு, முதல்வருக்கு அது அப்புறம் தான் ஞாபகம் வந்திருக்கு. உடனே டைரியை புரட்டி பார்த்தா, என்கேஜ்மெண்ட் டைரியை, அன்னைக்கு அவருடைய ஆத்மார்த்தமான நண்பர், மேனேஜர் ஜெகதீஷ் பழனிசாமி அவர் மிக பிரம்மாண்டமாக கட்டி இருக்கக்கூடிய பங்களாவின் புதுமனை புகழ், அதுக்கு போகணுமேனா அப்படின்ட்டு உடனே அன்னைக்கு 29 இந்த சிங்கப்பெண் திட்டத்தை கேன்சல் பண்ணியாச்சு. இதன் மூலமா தமிழ்நாட்டு பெண்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்முடைய முதல்வர் எதை வலியுறுத்தினார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, தமிழ்நாட்டு பெண்களின் பாதுகாப்பை விட எனக்கு என்னுடைய நண்பன் முக்கியம், தமிழ்நாட்டு பெண்களின் பாதுகாப்பை விட எனக்கு என்னுடைய நண்பனின் புதுமனை புகுவிழா முக்கியம், தமிழ்நாட்டு பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் படையை துவக்குவதை விட என்னுடைய நண்பனின் வீட்டில் பால் காய்ச்சுவது எனக்கு மிக முக்கியம் அப்படின்னு பட்டு வேட்டி சட்டையோட அந்த விழாவுக்கு போயிட்டு அப்படியே செக்ரட்டேரியட் போய் அன்னைக்கு ஃபுல்லா ஹெட்லைனா வந்திருக்க வேண்டிய சிங்கப்பெண் திட்டம் அப்படிங்கிறது போய் முதல்வர் பட்டு வேட்டி சட்டையில் தலைமைச் செயலகம் வந்தார், பல தொழிலதிபர்களை சந்தித்தார் அப்படின்னு பட்டு வேட்டி சட்டை தான் ஹெட்லைனா மாறுச்சு. இப்படியாக பட்டு வேட்டி பட்டு சட்டையை ஹெட்லைனா மாத்தின பெருமை மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. சரி, அப்படியே தள்ளி வச்சு தமிழ்நாடு முழுக்க ஒரு மாசத்துக்குள்ளேயே நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள் கிளம்புது பெண்களுக்கு. பல இடங்களில் பெண்கள் மீதான வன்புணர்வு துவங்கியாச்சு. அதுல கைதாகப்படுகிறவர்கள் எல்லோருமே பெரும்பாலும் தாவேக்காவை சேர்ந்தவர்கள், தாவேக்காவின் நிர்வாகிகள். இப்படியெல்லாம் வர்றது, அதையெல்லாம் கேட்ட உடனே சரி சிங்கப்பெண் படையை துவக்கிடலாம் அப்படின்ட்டு ஒரு டேட் கொடுத்து நம்முடைய முதல்வர் துவக்கி வைத்தார். அதற்கான சீருடை அப்படின்னு அது ஒன்று அறிமுகமானது. மேலே கருப்பு, கீழே பீச்சுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த சந்தன கலர் அந்த பேண்ட், அப்புறம் பெல்ட், அப்புறம் ஷூ, இந்த மாதிரி சீருடைக்காக இந்த திட்டத்தில் இணைவதற்கு ஒப்புதல் தெரிவித்த அந்த பெண் காவல் ஊழியர்கள்
அவர்களிடமே பணம் வசூலிக்கப்பட்டது, அதுவுமே அவர்களுக்கு கோபத்தை உருவாக்கியது அப்படிங்கிறதையும் நம்ம கேள்விப்பட்டோம். சரி, இவங்களோட வேலை என்ன அப்படின்னு தான் எல்லா மக்களும் ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் அப்படியே ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துடும், பெண்கள் மீதான பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம போயிடும், அவர்களுக்கு ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்தது. ஆனா என்ன தெரியுமா ஆயிருக்கு, அந்த பெண்கள் சிங்கப்பெண் படைக்கு பொறுப்பு அதிகாரியாக, பொறுப்பு ஐஜியாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற பவானீஸ்வரி மேடம் அவர்கள் இன்றைக்கு இந்த சிங்கப்பெண் படைக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அதுவும் தாவேக்காவில் இருக்கின்ற பெண்களே, உங்களுக்கு தான் இது. ஏன்னா எங்க அண்ணன் வந்தா விஜய்னா வந்தா எல்லாம் மாற்றம் வந்துடும், எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்கல்ல. என்ன மாற்றம் வந்திருக்குங்கிறத வாசிக்கிறேன், கேளுங்க. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைக்கு நேரடியாக முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்யும் அதிகாரம் இல்லை. அப்படின்னா இந்த இடத்துல இந்த குற்றம் நடந்தது, இதுல இந்த குற்றத்துல இவங்க எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க, இதுதான் பிரச்சனை, இதுதான் சம்பவம், இதில் இந்த நபர்கள் தான் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற எந்த விதமான அறிக்கையும், முதல் தகவல் அறிக்கையும் சிங்கப்பெண் படையினர் தயார் செய்ய முடியாது, உருவாக்க முடியாது. கையை கட்டிப்பட்டாச்சா? அடுத்தது பாருங்க. சிங்கப்பெண் படையினருக்கு லத்தி உட்பட எந்த ஆயுதமும் வழங்கப்பட மாட்டாது. லத்தி கூட கொடுக்கல. இயல்பாக காவல்துறையினரின் கையில் இருக்கக்கூடிய ஒரு லத்தி அது கூட இல்லைன்னா இவங்க எப்படி பாஞ்சு ஓடி போய் சிறுத்தை மாதிரி பாஞ்சு, சிங்கம் மாதிரி பாஞ்சு, புலி மாதிரி பாஞ்சு ஒரு குற்றம் நடக்குது, ஏற்கனவே அந்த ஆண்கள் போதையில் அல்லது ஒரு வெறியில் தான் அந்த பெண்களை வன்புணர்வு செய்கிறார்கள். அப்படிப்பட்ட வெறியில் இருக்கக்கூடிய ஆண்களை தடுப்பதற்கோ அவர்களை அந்த வீரத்தை அல்லது அந்த போதையை தெளிவிப்பதற்கு எந்த விதமான ஆயுதமும் இல்லை. அவர்களை எந்த விதத்திலும் நீங்கள் கையாள முடியாது, தடுக்க முடியாது. கையில லத்தி கூட கொடுக்கல, லத்தி உட்பட எந்த ஆயுதமும் வழங்கப்பட மாட்டாதுன்னா ஒருத்தர் ரோட்ல ஓடுறார் இந்த மாதிரி ஒரு குற்றத்தை பண்ணிட்டு அப்படின்னா இந்த பெண்கள், இந்த சிங்கப்படை பெண்கள் அந்த ஆள் பின்னாடி ஓடுன்னு ஓடணும், அவ்வளவுதான். கையில லத்தி இருந்தாலாவது காலை பார்த்து அடிச்சு அவங்களுக்கு விழ வைக்கலாம் அல்லது எதிர்த்து தாக்குதல் செய்யலாம். எதுவும் பண்ண முடியாதுங்க. லத்தியும் கிடையாது, வேறு எந்த ஆயுதமும் கிடையாது. அடுத்தது, அதுதான் மிக முக்கியமான வேலை. இதுக்குதான் இவ்வளவா, இதுக்குதான் இவ்வளவு ஆர்ப்பாட்டமான்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பாகாது. நல்ல வாயில வருது, கேளுங்க. அத குற்றம் இழைப்பவர்களை காவல் நிலையங்களில் ஒப்படைப்பது மட்டுமே இவர்களின் பணி. இந்த மாதிரி பெண்கள் மீதான வன்புணர்வு செய்பவர்கள், பெண் சீண்டல் செய்பவர்கள், பாரு 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 அவன் இந்த மாதிரி ரேப் பண்ணிட்டு ஓடுறான் பாரு, அவனை போய் புடி அப்படின்னா அவன் ஓடுன்னு ஓடுவான். அவன் பின்னாடி இந்த சிங்கப்பெண் படை ஓடி அவனை பிடிக்கிறதுக்குள்ள மூச்சு இறைச்சி போயிடும். அப்புறம் அவன் மேல கோழி குஞ்சு அமுக்கிறது மாதிரி அமுக்கி அவனை குண்டு கட்டா தூக்கி 10 பெண்கள் படை சேர்ந்து காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்து ஒப்படைப்பது மட்டும்தான் இவர்களுடைய பணி. அப்படின்னா இது என்ன சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டாக நினைத்து கொண்டாரா முதல்வர்? அவர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அப்ப இவங்களை பார்த்தா யாருக்கு பயம் வரப்போகுது? நீ எல்லாம் வெறும் சோழ கொள்ள பொம்மை, எங்களுக்கு தெரியும், நீ எந்த எஃப்ஐஆரும் போட முடியாது எங்களுக்கு, எங்க மேல அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, இவங்களை பற்றிய கொஞ்சம் பயம் இருக்குன்னா, ஏன்னா கையில ஆயுதம் இருந்தால் அதை வைத்து தங்களை தாக்கி விடுவார்கள், தாக்கி தங்களை பிடித்து விடுவார்கள்ன்ற ஒரு பயம் இருக்கும். அதுக்கும் வழி இல்லை. வேற என்னதான் பண்ண முடியும்? அவன் ஓடுவான், தப்பிச்சு ஓடிட்டா இவங்களால என்ன பண்ண முடியும்? வேடிக்கை தான் பார்க்க முடியும். இல்ல அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கலாம், அது கூட இவங்களுக்கு டியூட்டி கிடையாதுன்னு சொல்லியாச்சு. அப்போ சப்போஸ் அவன் ஓட முடியாம கீழே விழுந்தான், இவங்க ஓடி போய் பிடிச்சாங்க, தமிழ் சினிமால எல்லாம் வர்ற மாதிரினா அப்படியே தூக்கிட்டு போய் காவல் நிலையத்துல அவங்கள ஒப்படைக்கிறது மட்டும்தான் இவங்களோட வேலைன்னா, இதற்கு அந்த நேரு உள் விளையாட்டரங்கத்தில் ஆயிரக்கணக்கான காவல்துறையினரை சேர்த்து ஆளப்போறான் தமிழன் ஒரு பேண்ட் வாசியத்தை வாசிச்சு இவர் திரும்பவும் கோட் சூட் போட்டுக்கிட்டு
இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து சமூகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் தனி மனித ஒழுக்கம் மிக முக்கியம். இல்லைன்னா எங்களுக்கு 0 டாலரன்ஸ். நாங்கள் இந்த ஒழுங்கினத்தை சம்மதிக்கவே மாட்டோம், ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் அப்படின்னு வசனத்தை பேசினார். அப்படின்னா நல்லா வாயில வருதுப்பா, என்ன பண்றது? தமிழ்நாடு இன்னமும் பல இந்த மாதிரியான காமெடி காட்சிகளை பார்க்கத்தான் வேண்டும். பார்ப்போம். வணக்கம்.